வீரமான ஒரு ஆண்மகன். நான் இப்பவும் சொல்லுவேன், என் தலைவர் நம் முதல்வர் திரு அன்புமணி ராமதாஸ் மட்டும்தான். கட்டாயமாக வருங்காலத்துல அவரை இந்த ஆட்சி பீடத்தில் உட்கார வச்சு தமிழ்நாட்டுடைய மக்களுடைய கஷ்டத்தை போகணும் அப்படிங்கிற ஒரு முனைப்புல நான் மிக வேகமாக நினைச்சிருக்கேன். இதுல எந்த எதிர்பார்ப்பும் இல்லை, வணிக ரீதியான எந்த உறவுகளுமே இல்லை. மக்கள் நலன் ஒன்றே. அந்த மக்கள் நலனை ஐயாவின் தலைமையில் அவருக்கு அவருடைய ஆணைக்கு இணங்க செயல்பட்டு கிராமம் தோறும் சென்று நல்ல விஷயங்களை மக்கள்கிட்ட எடுத்து சொல்லணும், நல்ல விஷயங்களை போய் மக்களுக்கு எடுத்து செய்யணுன்ற உண்மையான விருப்பத்துல நான் இங்க வந்து இறந்துருக்கேன். ரொம்ப நன்றி, ரொம்ப பாக்கியம் தான். அஜித் சொன்னதை நீங்க அதாவது நான் இந்த கட்சிக்கு வந்தது மக்களுக்கு சேவை செய்கிறதுக்காக தான் வந்திருக்கேன் அப்படின்னு. அது ரொம்ப முக்கியமானது. இதே இந்த கட்சியிலையும் புதுசாக சேர்றவங்க யாரும் சொல்ல மாட்டாங்க, ஏன்னா சேவைன்னா என்னன்னு தெரியாது அவங்களுக்கு. ஆனால் இவருக்கு இந்த சேவை செய்யணும், மக்களுக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு சேவை செய்யணுன்ற அந்த எண்ணம் உந்துதல் அவருடைய மனசுல ரொம்ப நீண்ட நாளாகவே இருந்திருக்குது. அதுக்கு ஒரு வழியாக இன்னைக்கு பாட்டாளி மக்கள் கட்சி அதில் சேர்ந்திருக்காரு. அதனால தமிழ்நாட்டு மக்களுக்கு சேவை செய்வதற்கு ஒரு நல்ல இளைஞர் நமக்கு கிடைச்சிருக்காரு. கேமரா தூக்கு